இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியாம ஆளுநர் மூலமா திணறடிக்கப்பட்டு இருக்காரோ, இதே ஒரு விஷயம் ஆல்ரெடி சினிமால உச்ச நட்சத்திரமா இருந்த என்டிஆருக்கும் சரி, எம்ஜிஆருக்கும் சரி, அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி அமைக்க முடியாம ஆளுநர் மூலமா அவங்களுடைய ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருந்தது. அப்படி கலைக்கப்பட்ட ஆட்சியில இருந்து திருப்பி அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பக்கமும் இருக்கு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இந்த 2026 தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல வின் பண்ணி ஒரு தனி பெரும் கட்சியா ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே நம்மளுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஓட்டா 118 இடங்கள்ல ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். சோ அதையும் தாண்டி இப்போ விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் இருக்கு அப்படிங்கறத தாண்டி இப்ப விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நின்று இருக்காரு அப்படின்றதுனால விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறதுக்கு முன்னாடி, அதாச்சும் பதவியேற்க போறதுக்கு முன்னாடி திருச்சி கிழக்குல தன்னுடைய எம்எல்ஏ போஸ்டிங்க அவரு கண்டிப்பா ராஜினாமா செஞ்சாகணும். சோ அப்படி ராஜினாமா செஞ்சாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவிகள் அப்படிங்கிறது வெறும் 107 மாறிடும். சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதை தாண்டி இப்ப காங்கிரஸ் உள்ள வந்திருக்காங்க. காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 5 பேர் இப்ப தாவேக்காக ஆதரவு கொடுக்கறதுனால இந்த ஒரு எண்ணிக்கை 112 இருக்கு. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல 118 எம்எல்ஏக்கள் கண்டிப்பா தேவைப்படுறாங்க இல்லையா? சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு நிலையில தாவேகா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னரான அர்லோகரை மீட் பண்ணியிருந்தாங்க. அதாச்சும் பெரும்பான்மையான ஓட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விதத்தை வச்சு நம்ம எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற வகையில பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. சோ அந்த ஒரு மீட்டிங்ல அர்லோகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நீங்க 112 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, 118 எம்எல்ஏக்களுடைய ஒரு கன்ஃபார்மான ஒரு லெட்டர் எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அந்த லெட்டர் இருந்தா மட்டும்தான் உங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற வகையில அவரு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தை, அதாச்சும் உறுதியான ஆதரவு கடிதம் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்ப தாவேகா மாட்டிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சினிமால உச்ச நட்சத்திரமா இருந்த எம்ஜிஆர், என்டிஆர் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாச்சும் அரசியல்ல என்ட்ரி கொடுத்து ஆட்சியில ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய ஆட்சிகள் ஆளுநர் மூலமா கலைக்கப்பட்டிருந்தது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க வெளில வந்து திருப்பியுமே ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இந்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பக்கத்தை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுல தெலுங்குல உச்ச நட்சத்திரமா இருந்த என்டிஆர் அவர்கள் 1982ல தெலுங்கு தேசம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த ஒரு காலகட்டத்துல ஆந்திரால காங்கிரஸ் உடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது என்னதான் அதிகமா இருந்தாலும் 1983ல நடந்த தெலுங்கு சட்டமன்ற தேர்தல்ல என்டிஆர் அவர்களுடைய கட்சி, அதாச்சும் தெலுங்கு தேசம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாச்சும் கிட்டத்தட்ட 46.3% வாக்குகளை ஒரு தனி பெரும் கட்சியா கொடுத்திருந்தது. ஒரு கட்சியை ஆரம்பிச்சு முதல் தேர்தலிலேயே இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது இப்போ வரைக்கும் இதான் முதல் முறையா பார்க்கப்பட்டு இருக்கு. சோ இந்த ஒரு நிலையில ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டும் வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வகையில பேசப்படுது. இந்த நிலையில கிட்டத்தட்ட 1984ல என்டிஆர் அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு. அந்த சமயத்துல என்டிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்குல அதாச்சும் ஆந்திரால நிதியமைச்சரா இருந்த நாகேந்திர பாஸ்கர் ராவ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியில பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எனக்கு தான் அதிகமா இருக்கு. சோ நான் முதலமைச்சர் ஆகிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற வகையில ஆளுநர் கிட்ட தனக்கு ஆதரவா இருக்க மாதிரியான எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அந்த ஆளுநர், அதாச்சும் அப்ப ஆளுநரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாகூர் ராம்லால் அப்படிங்கிறவர் தான். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே இவருக்கு தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்டிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைச்சது மட்டும் இல்லாம பாஸ்கர் அவரை முதலமைச்சராகவும் மாத்திருந்தாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட என்டிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே நாடு திரும்பி இருந்தாரு. நாடு திரும்பி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போயிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருந்தாரு. அதாச்சும் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்ல அப்படின்னா நீங்க திருப்பி தேர்தல் மாதிரி தான் நடத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எப்படி நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. இவருடைய கேள்விகள் முன் வச்சு இவர் போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடியே நாட்டு மக்கள் இதை
பல பேருமே ஏத்துக்கவே இல்ல. அதாச்சும் என்டிஆர் அவர்கள நீங்க எப்படி பதவியில இருந்து நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு வகையில அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டத தொடர்ந்து நாட்டுல மிக இடத்துல இது ஒரு பேசும் பொருளா மாறி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சோ நாட்டுல இவ்ளோ பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்சத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா விஷயத்தையும் கருத்துல கொண்ட அப்ப இருந்த குடியரசுத் தலைவரான கியானி ஜெயில் சிங் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஆர திரும்பியுமே ஆட்சியில அமைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. ஆளுநரான தாகூர் ராம்லால பதவி நீக்கமும் செய்ய வைக்கிறாரு. ஸோ இத வச்சு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லாவே புரியும். எப்படி ஆளுநரால கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சிய திருப்பியுமே கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, ஆளுநரே பதவி விலக்கம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பக்கமும் இந்த ஒரு அரசியல்ல இருக்கு. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 1977ல நடந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக மூலியமா ஒரு மிகப்பெரிய வெற்றிய குடுத்திருந்தாரு. அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறமா 1980ல நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருந்தது. இந்த ஒரு தேர்தல்ல திமுக, காங்கிரஸ் இந்த 2 கட்சியும் கூட்டணியோட கிட்டத்தட்ட 39 தொகுதிகள்ல 37 இடங்கள கைப்பற்றி இருந்தாங்க. சோ இத தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் இந்த 2 எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அப்ப இருந்த அதிமுக கட்சி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்த முன் வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாச்சும் மக்களவை தேர்தலிலேயே வெற்றி பெறாத இவங்க, தோல்வி அடைஞ்ச இவங்க எப்படி ஒரு மாநிலத்த ஆளக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கு? அதாச்சும் இவங்களுக்கு மாநிலத்த ஆளக்கூடிய ஒரு தகுதியே இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்த முன் வச்சிருந்தாங்க. சோ இத தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட இந்த அரசியல் சட்டம் 356 பிரிவின்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது கலைக்கப்பட்டிருந்தது. இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. "நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தையோட அடுத்து நடந்த தேர்தல்லயே ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் திரும்பி குடுத்து, திரும்பியும் ஆட்சியில அமர்ந்திருந்தாரு. சோ இப்படி தமிழ்நாட்டிலேயே 1980ல எம்ஜிஆர் அவர்களுடைய அதிமுக ஆட்சிய கலைச்ச திமுக, காங்கிரஸ் இவங்களுக்கு மத்தியில திரும்பியுமே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்சிய கைப்பற்றி இருந்தாரு. சோ இத தொடர்ந்து இப்ப எம்ஜிஆர், என்டிஆர் இவங்களுடைய லிஸ்ட்ல விஜய் அவர்களும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாச்சும் சினிமால இருந்து அரசியல்ல காலடி வச்ச இந்த 3 பேருமே ஆட்சி அமைக்கிறதுல இவ்ளோ பெரிய சிக்கல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த 2026 தேர்தல்ல தாவேகா 108 இடங்கள்ல என்னதான் பெருவாரியாக ஒரு தொகுதிகள்ல இடம்பெற்று இருந்தாலுமே, கிட்டத்தட்ட 118 இடங்கள கைப்பற்றி இருந்தா மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்ப பெருசா எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பான்மையான ஓட்டு அப்படிங்கிற பட்சத்திலயும் இப்ப தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அடுத்தடுத்து மத்த கட்சிகளோட கூட்டணியில இப்ப அவங்க கட்சியோட இணையறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து தாவேகா மூலியமா போயிட்டு இருக்கு. சோ இந்த 2026 தேர்தல்ல தாவேகா அவர்கள் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு அவரு ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த 2026 தேர்தல்ல விஜய் அவர்களுடைய அரசியல பத்தியும், ஆல்ரெடி நம்மளுடைய வரலாற்று சம்பவங்கள பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.